ஏது பத்தவங்க இல்ல ஏது பத்தவங்க இல்ல கையில் எடுக்கும் போதே கடலை மிட்டாய் போல் உடைந்து கையோடு வரும் தார் சாலை. 10 நாட்களில் அக்கக்காக பெயர்ந்து வரும் அவலம். கோவை மாவட்டம் காரமாடி நகராட்சியில மொத்தம் 27 வார்டுகள் இருக்குது. இதுல 14 மற்றும் 15வது வார்டுகளை உள்ளடக்கிய மங்களக்கரை புதூர் முதல் கோடதாசனூர் வரை உள்ள சாலைகள் சேதமடைந்து காணப்பட்டிருக்குது. இந்த பகுதியில 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருவதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அந்த பகுதியில் உள்ள சாலை முழுவதுமே சேதமடைந்ததன் காரணமா அலுவலகம் செல்லக்கூடியவங்க, பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள், மருத்துவமனை செல்வோர்கள் அப்படின்னு பலருமே பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. இதனால இது குறித்து அந்த பகுதி மக்கள் காரமாடி நகராட்சிக்கு புகார் மனுவும் கொடுத்து இருந்திருக்காங்க. இதையடுத்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பா மங்களக்கரை புதூர் முதல் கோடதாசனூர் வரை தார் சாலை அமைக்கும் பணியானது தொடங்கி இருக்குது. ஆனா ஏற்கனவே இருந்த தார் சாலையை அப்படியே விட்டுட்டு அதன் மேலே மீண்டும் தார் சாலை அமைக்கும் பணியை ஒப்பந்ததாரர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. மேலும் சாலை முழுவதுமா போடப்படாம பேட்ச் ஒர்க் மட்டுமே செய்யப்பட்டிருக்குது. தற்போது புதிதாக செய்யப்பட்ட பேட்ச் ஒர்க்குமே தரமற்றதா செய்யப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் 10 நாட்கள்ல பேட்ச் ஒர்க் செய்யப்பட்ட பகுதிகளில் புதிதாக போடப்பட்ட தார் சாலைகள் மீண்டும் சேதமடைய ஆரம்பிச்சிருக்குது. இதனால அதிருப்தி அடைந்த அந்த பகுதி மக்கள் தரமற்ற பேட்ச் ஒர்க் செய்தவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. மேலும் இது குறித்து காரமாடி நகராட்சி கமிஷனர் தெரிவிக்கும் போது தார் சாலை முழுவதுமா அமைக்கப்படும் என்றும் அதற்கான முதற்கட்ட பணிகளுக்காக தான் இந்த பேட்ச் ஒர்க் செய்யப்பட்டுள்ளதா அவங்களோட தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது.